சிவாஜி பேரன் வழக்கில் திடீர் திருப்பம். மறைந்த செவாலியர் சிவாஜி கணேசனுடைய பேரன் துஷ்யந்த் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் கிட்ட வாங்கின 3 crore சம்திங்க்கு சிவாஜியோட அன்னை இல்லம் ஜப்தி வரைக்கும் போய் தப்பிச்சுது. பிரபுவுக்கு தான் அன்னை இல்லம் சொந்தம்னு ராம்குமார் சொன்னதோட பிரமாண பத்திரத்தையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணாரு. பட் ராம்குமாரோட கடனை அடைக்க முடியாதுன்னு தம்பி பிரபு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. இதை தொடர்ந்து அன்னை இல்லம் பிரபுவுக்கு தான் சொந்தம்னு உத்தரவிட்ட மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜப்தி உத்தரவை ரத்து செய்துச்சு. இருந்தாலும் ராம்குமார் மற்றும் அவரோட மகன் துஷ்யந்த் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ்க்கு கடன் தொகை பாக்கி வச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில அன்னை இல்லம் தப்பிச்சது திரைத்துறையினர் மற்றும் ரசிகர்களை நிம்மதியாக்குச்சு. இந்த நிலையில தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் முன்னிலையில விசாரணைக்கு எடுத்துக்கப்பட்டுச்சு. அப்ப ரெண்டு தரப்புக்கும் இடையில சமரசம் ஏற்பட்டு விட்டதா சொல்லி வழக்க திரும்ப பெற மனுதாரர் தரப்புல அனுமதி கேட்கப்பட்டுச்சு. இதை ஏத்துக்கிட்ட நீதிபதிகள் வழக்க முடிச்சு வச்சாங்க. இதுக்கிடையில என்ன நடந்துச்சுன்னு தெரியல. மொத்தத்துல சிவாஜி குடும்பத்தோட மானம் கொஞ்சம் தடுமாறினாலும் தப்பிச்சதுன்னு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள்.